Hey guys, hope you're doing well. 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டாக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கோட நேம் நான் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ பிகாஸ் we are going to see detailed technical analysis and behavior of the stock. Okay, let's dive into chart. I'm having a monthly chart. Have a look on this area. April 2020 April 2020 ல இருந்து இந்த ஸ்டாக்கோட மூவ், இட்ஸ் a massive move, almost 390% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு ஸ்டாக் எப்போ இந்த மாதிரி மேசிவ் மூவ் ஆகுதோ then it will have their consolidation period. And இப்போ அந்த கன்சாலிடேஷன் பீரியட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆல்மோஸ்ட் வில் லுக் அப் டு நவம்பர் 2021 இருந்து ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 2024 3 இயர்ஸா ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்ல இருக்கு. அண்ட் இட்ஸ் டைம் டு ஹாவ் another பிக் மூவ். மந்த்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த green candle will have a look on to weekly chart. Weekly chartலயும் almost 4 times நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எடுத்திருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் 6 times நம்ம சப்போர்ட் ரேஞ்ச் எடுத்திருக்கு. அண்ட் இந்த வீக் ஒரு நல்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆயிருக்கு. கன்க்ளூட் திஸ் as a ப்ராப்பர் பிரேக் அவுட். எதுக்கும் நம்ம ஒன் டே சார்ட்டுமே வில் ஹாவ் அ லுக். டே சார்ட்லேயுமே இட்ஸ் அ குட் பிரேக் அவுட். அண்ட் ஒரு ஸ்டாக் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ 90% ஆஃப் டைம் இட் வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ரீடெஸ்ட். அந்த ரீடெஸ்ட் தான் இங்கே நடந்திருக்கு. அண்ட் அகைன் இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் தட் பையர்ஸ் ப்ரெஷர். ஸோ buyers pressure இந்த கேண்டில்ல கிளியரா தெரியுது. we can conclude this as a proper breakout. and இப்போ what's the target, எவ்வளவு தூரம் இந்த ஸ்டாக் மூவ் ஆகும் அப்படிங்கிறது we can predict that. last time ஒரு 390% மூவ் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த டைம் we can expect like ஒரு 100% மூவ் வந்து we can expect from the stock. 100%னா ஒரு அரௌண்ட் ஒரு 5000 ரேஞ்ச் வரைக்கும் we can expect. இப்போ இந்த டைம் இந்த ஸ்டாக் அக்யூர் பண்ணா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணும் அந்த கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கும். ஸோ we will check it out. ஸ்டாப் லாஸ் ஓகே, இது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. இந்த சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லைக் 2400. ஓகே, ஸோ 2400 in the sense நீங்கள் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிஹைண்டா 2350ல உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா you will be much safer side. Stock is nothing but SRF. And one more main thing here, பேஷன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த ட்ரேட் எடுங்க. பேஷண்ட் இஸ் த கீ ஃபார் திஸ் ட்ரேட். பேஷண்ட் இல்லைன்னா இந்த ட்ரேட் எடுக்காதீங்க. Thank you guys. We'll see you in our next video. Bye.